ஒரு காலத்தில் திருடனுக்கு பணமோ பொருளோ தேவை என்று சொன்னால் அவன் நம்மளுடைய வீடை தேடி வந்து தான் திருடிட்டு போவான். சரிங்களா? இப்போ அப்படி இல்லை. எல்லாமே டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு விட்டது. நவீன உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருப்பதால் இருந்த இடத்துல இருந்து கொண்டே நம்மளுடைய பணத்தை ஆட்டே போட முடியும். சரிங்களா? அப்படி தான் இப்போ ஒரு கும்பல் கிளம்பியிருக்கு. நம்ம எல்லாருமே தற்பொழுது அந்த வாக்காளர் படிவத்தை நிரப்பி கொடுத்துருப்போம். எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய அந்த தீவிர வாக்கு திருத்த படிவத்தை நம்ம நிரப்பி கொடுத்துருப்போம். அதில் நம்ம ஃபோன் நம்பரையும் கொடுத்துருப்போம். அந்த ஃபோனுக்கு தொடர்பு கொண்டு சில திருட்டு கும்பல்கள், தேர்தல் அதிகாரி நாங்கள் பேசுகிறோம், உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும், அந்த ஓடிபியை மட்டும் சொல்லுங்கள், நீங்கள் எழுதி கொடுத்த அந்த அட்ரஸ் கொஞ்சம் தவறாகிருச்சு, நாங்கள் அதை சரி பண்ணிக்கிறோம், அது நீங்கள் ஓடிபி சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லி ஒரு திருட்டு கும்பல் ஒன்று கிளம்பியிருக்கு. தயவு செய்து மக்கள் யாரும் ஏமாற வேண்டாம். சரிங்களா? யாராவது தொடர்பு கொண்டு தேர்தல் அலுவலகத்துலேருந்து நாங்கள் பேசுகிறோன்னு சொல்லி யாராவது உங்களுக்கு ஃபோன் அடித்தாலோ அல்லது ஓடிபி அனுப்புனாலோ தயவு செய்து அந்த ஓடிபி யாரும் ஷேர் பண்ண வேண்டாம். இப்படி ஒரு ஃபோன் வந்தால் யாரும் அதை நம்பவே வேண்டாம். சரிங்களா? இது நெல்லை காவல்துறையை மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அதனால் இப்படி ஒரு கும்பல் கிளம்பியிருக்கு. சரிங்களா? டிஜிட்டல் இந்தியாவில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், நவீன உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். கடந்த காலத்தில் எவனுக்காவது பொருளோ அல்லது பணமோ தேவை என்று சொன்னால் நம்ம வீடை தேடி தான் கொள்ளடிச்சிட்டு போவான். சரிங்களா? இப்போ எல்லாமே டிஜிட்டல் முறை ஆயிடுச்சுனால இருந்த இடத்துல இருந்தே நம்மளுடைய பணத்தை ஈஸியாக ஆட்டே போட முடியும். சரிங்களா? அப்படி ஒரு கும்பல் கிளம்பியிருக்கு. ஆகையால் விழிப்புணர்வோடு மக்கள் இருந்துக்கோங்க. அதில் வேறு நம்ம பிறந்த தினத்தை வேறு அந்த படிவத்தில் குறிப்பிட்டிருக்கோம். சரிங்களா? அந்த பிறந்த தினத்தை கூட எடுத்து வச்சுக்கிட்டு சில நாய்கள் நமக்கு மெசேஜ் போடலாம் அல்லது ஃபோனு கூட அடிக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி ஓடிபியை ஷேர் பண்ணுங்கள். அல்லது ஏதாவது ஒரு செய்தியை அனுப்பிவிட்டு அந்த நகை கடையிலேருந்து அனுப்பணும், இந்த நகை கடையிலேருந்து அனுப்புகிறோம், உங்களுக்கு பட்டு விழுந்திருக்கு, உங்களுக்கு நகை விழுந்திருக்கு, உங்களை நாங்கள் தேர்வு பண்ணியிருக்கோம், தேர்ந்தெடுத்திருக்கோன்னு சொல்லி ஏதாவது ஒரு லிங்க் அனுப்பி அதை போய் டச் பண்ண சொல்லுவான். சரிங்களா? அதையும் யாரும் நம்பிடாதீங்க. அப்படியே ஒரு கும்பல் கிளம்பலாம். அதனால் மக்கள் உஷாராக இருந்துக்குவாங்க. சரிங்களா? ஓடிபியும் ஷேர் பண்ண வேண்டாம். தேவையில்லாத லிங்குகள் வந்தால் அதையும் டச் பண்ண வேண்டாம். ஓகேவா? எவனும் நமக்கு எதையும் இலவசமாக தரமாட்டான்.